ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான். எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி. ஸோ பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஸோ பிரியாணி மசாலாலாம் போட்டுவிட்டு அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சில்லி பவுடர் போடும்போது நமக்கு அந்த பிரியாணியோட கலர் நல்லா வரும். ஸோ இதுக்கு ஃபுட் கலர் எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, நான் ஒரு பழுத்த தக்காளி 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே லைட்டாக நமக்கு அடி பிடிக்கும். ஸோ அது நம்ம தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே அது கரெக்டாகிடும். ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். காளானும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியில் உள்ள தண்ணி, அப்புறம் காளானுமே தண்ணி விடும். ஆனியனோடது, தயிரோட தண்ணி எல்லாமே நமக்கு தண்ணி விடும். ஸோ நல்லா காளான் அதிலே நல்லா வெந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். ஸோ நல்லா கொதித்ததும் கலந்து வச்சுருக்கிற ரைஸை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும், அதனால் நம்ம பொறுமையாக கிண்டி விடணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. நமக்கு அந்த ரைஸும் வாட்டர் லெவலும் ஈக்குவலானதும் நம்ம தம் போட்டுடலாம். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. ஸோ நான் பிரியாணி பண்ணும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேகட்டும். அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ரைஸும் அந்த வாட்டர் லெவலும் எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே ஒரு தோசைக்கல்லில் தம் போட்டுடலாம். தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே தம் வச்சாச்சு. நான் அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான கல் வச்சுருந்தேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸு, அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஆவியெல்லாம் போனதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பொறுத்த மட்டும் வாட்டர் அதிகம் வச்சிடாதீங்க, குழஞ்சிடும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு பிரியாணி ரெடி. ஸோ ஃபைனலாக பிரியாணி, காடை முட்டை, ரைத்தா. Thank you for watching.